இன்னைக்கு ஹேர் ரூட் சீரம் செய்ய போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருக்கும். ஸோ ஸ்கேல்ப் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு ஹேர் ரூட் சீரம் ரொம்பவே நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ரொம்ப நேச்சுரலான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஹேர் ரூட் சீரமுக்கு இந்த மாதிரி பியூர் ஆலிவேரா ஜெல் எடுத்துக்கோங்க. எந்த கலரும் ஸ்மெல்லும் இல்லாதது. அடுத்தது பார்த்திங்கன்னா கோகனட் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன், கேஸ்டர் ஆயில் 1 டீஸ்பூன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ மிக்ஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா ஜெல் நல்லா கெட்டியாகும். இப்போ மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், அடுத்தது பியூரஸ்ட் ரோஸ் வாட்டர். நம்ம கையில் என்ன மிக்ஸ் பண்ணாலும் அந்த ப்ராப்பரான கன்சிஸ்டன்சி வராது. ஸோ நம்ம பிளெண்டர் போட்டுக்கலாம். கண்டினியூஸாக பிளெண்ட் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இந்த மாதிரி விட்டு விட்டு பண்ணுங்கள். அடுத்தது விட்டமின் இ கேப்சூல் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது டீ ட்ரீ ஆயில், சிட்ரோர் ஆயில் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ். இது வந்து ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ப்ரொமோட் பண்ணும். ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ராங் பண்ணும். டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணி கொடுக்கும். அடுத்தது லாவெண்டர் எசென்ஷியல் ஆயில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வழக்கம் போல் ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணால் அவ்வளோவா மிக்ஸ் ஆகாது. மறுபடியும் ஒரு 2 டைம் பிளெண்டர் போட்டுக்கணும். பிளெண்டர் போட்டோம்னா கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காயிரும். இந்த சேம் டைம் ஈவனாக எல்லாம் மிக்ஸ் ஆகிடும். இப்போ இது ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா செஞ்சதுலேருந்து ஒரு 3 மந்த்ஸ் வரைக்கும் தான் வச்சு யூஸ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா இதில் நம்ம கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸும் ஆட் பண்ணலை. ஸோ ஹேர் ரூட் சீரம் ரெடி. இந்த சீரம் வந்து ரூட்டுக்கு மட்டும் போடுங்க, அதாவது தலைமுடியோட வேருக்கு மட்டும் போடுங்க. ஹேர் ரூட் சீரம் ரெடி. இப்போ நம்ம இதை வந்து கண்டெய்னரில் மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு. இதோட ஷெல்ஃப் லைஃப் கம்மி அப்படிங்கிறதுனால நம்ம அப்பப்போ 1 லிட்டர் 2 லிட்டராக மட்டும்தான் செய்கிறோம். பல்க் ஆர்டர்ஸ் வந்தால் மட்டும்தான் நிறைய செய்கிறோம். இப்போ நம்ம இதை கண்டெய்னரில் மாற்றியாச்சு. ஸோ இதை செஞ்ச உடனே யூஸ் பண்ணுறதை விட செஞ்சு ஒரு 4 நாள் 5 நாள் ஆனதுக்கப்புறம் யூஸ் பண்ணோம்னா ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா ஆண்கள், பெண்கள், குழந்தைங்க எல்லாருமே யூஸ் பண்ணலாம். ஸ்கேல்ப் நல்லா ஸ்ட்ராங் ஆகி முடி கொட்டுறது நிற்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.